வரையும் வாத்தான்னு மட்டும் உங்களுக்கு பேர் ஒன்றும் இல்லை. அருள் சொல்ல ஆரம்பிச்சதுமே உங்கள் பதிலை கேட்க அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுங்க. கூப்பிடுவோமா? அத்தா ஈஸ்வரி தாய் மாறி அத்தா ஏழைக்கு இறங்க நம்ம கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு விலகி மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவு கொடுக்கணும் துன்பம் வாழ்க்கைன்னு சொல்கிற மயனுக்கு இன்பமாக இருக்கணும். ஆத்தா ஈஸ்வரி தாயி என்னை பெத்தம்மா ஏழைக்கு இறங்கி வாங்க வயிற்று கூப்பிடுங்கப்பா. ஆத்தா தாயி என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வரணும். ஆத்தா ஈஸ்வரி இந்த மய எட்டத்தில் இருந்து இந்த தாயோடைய குரலை கேட்க வந்திருக்கு. என் தாய் அள்ளி தரணும் செல்வாக்கு. ஆத்தா ஈஸ்வரி மனவுரி வாடி என்னை பெத்தம்மா அந்த மாதிரி என்ன நினச்சி உள்ளத்தில் உட்காந்துருக்கோ அதுக்கு என் தாய் வந்து வாக்கு கொடுக்க வரணும். எந்தா கட்டாக இருந்தாலும் அவுத்து எறிஞ்சிட்டு என் பிள்ளைக்கு வரணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் சத்தியவை கட்டுப்பட்டு வாங்கம்மா என்னை பெத்த அம்மா மன நிம்மதியை கொடுக்கவங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய் வாழ்க்கையில் மன நிம்மதி வேணும். ஆத்தா ஈஸ்வரி நோய் நொடியில்லாத வாழ்க்கையை கொடுடா கடவுளேன்னு என் மயம் கும்பிடுவேன். உண்மையா பையாப்பா? என் வாழ்க்கையில் வந்து மன நிம்மதி மட்டும்தான் நான் சொந்தம்னு சொல்லுவேன். வேறு காசு வந்ததை கூட நான் அதிகமாக பெருசாக பேராசைப்பட்டதில்லைன்னு சொல்லுவேன். உண்மையா பையா? உள்ளத்தில் 4 பேருக்கு நான் நல்லது செஞ்சதே பழக்கம். யாரு கூடியும் இங்கே எடுத்ததில்லை. ஏன்னா ஓடி ஓடி உழைச்சாலும் வந்து வாழ்க்கையில் வந்து எனக்கு நிம்மதி மட்டும்தான் வேணும்னு கேட்பேன். எனக்கு ஆயுசுக்காரு கைகால் சௌரியத்தை கூட நல்லா சம்பாதிக்கணும் மன நிம்மதியோட குடும்பத்தோட வாழணும் அப்படின்னு கேட்பேன். வேறு ஒன்றும் பெருசாக நான் கேட்டதா இல்லை. உண்மையா பையா? பெருசாக நான் யாரையும் கேட்டதில்லை. யாருடைய வம்புக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் போக மாட்டேன். உண்மையா பையா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். சரியா? என்னப்பா என் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும். சரியா? ஆனால் வெளியில் போய் நான் யார்கிட்டையும் வம்பு வழக்குக்கு போனதே கிடையாதுங்கிற. உண்மையா பையா? போனதே கிடையாது. எதிரியை பார்த்தா கூட குனிஞ்சு போவேன்னு சொல்லுவோம். உண்மையா பையா? அப்படியே இருந்தாலும்ப்பா நம்மளுக்கே பிடிக்கலைன்னா நீ வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகிற மையன் யார்கிட்டையும் பகையை காமிக்கவே மாட்டேன். யாரையும் பகையாக உள்ளத்தில் நினைக்கவும் மாட்டேன். உண்மையா பையா? என் உள்ள என்றைக்குமே சுத்தமான தெய்வத்தை நம்புறத தவிர மனுஷனை நம்ப மாட்டி தெய்வத்தை மட்டும்தான் கையெடுத்து வணங்குறதுனால இன்னைக்கு பசியாமல் கஞ்சி குடிக்கிறீங்க. உண்மையா பையா? ஒரு ஆண் அரசன் சரியா உன் பரம்பரையில் வந்து ஒரு மரத்தடியில் ஒரு தெய்வம் வச்சு வணங்கின தெய்வத்தை கும்பிட்டு வரியா? உண்மையா பையா? அந்த தெய்வந்தே ஒத்தாசை. சரியா? இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் அந்த தெய்வத்திட்ட மட்டும்தான் முறையிடுவேன். சரியா? தெய்வமே கெரி போ அவ்வளோதான். மனுஷன் என்ன மனுஷன் தெய்வம் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும்னு சொல்லிடுவேன். தெய்வம் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும். அப்புறம் மனுஷனாலாம் கொடுத்தாலும் கிடையாது என்னப்பா அப்படின்னு நினச்சிருவேன். உண்மையா பையா? இன்னைக்கு என் பிள்ளைக்காக வரன் தேடி வந்ததுக்கு என் தாய் வந்து நல்ல வாக்கு கொடுக்கணும். என் பிள்ளைக்கு சீக்கிரமே மாங்கல்ய பிச்சை கொடுக்கணும்னு வந்து உட்காந்துருக்க. உண்மையா பையா? இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து நல்ல மாங்கல்யம் பூட்டி கொடுக்கணும் தாயி. எனக்கு மன நிம்மதியை கொடுக்கணும். வர்ற பொண்ணு எனக்கு மகளாக வரணும் என் குடும்பத்துக்குன்னு சொல்லியிருக்கார். சரியா? எந்த திசையில் இருந்து வரும் எவ்வளோ நாளைக்குள்ள என் பிள்ளைக்கு முடியும் அது சொந்தமாக அந்நியமான்னு கேட்குற ஒரே சொல்லுத்தேன். சரியாப்பா? நான் மற்றது வளவளன்னு மற்றவங்க மாதிரி கேட்க வல்ல தாயி. என் பிள்ளைக்கு நல்ல மாங்கல்யம் பூட்டி கொடுத்தாயின்னு சொல்லிட்டேன். உண்மையா பையா? என் பிள்ளைக்கு வந்து நீ இருக்கிற திசையில் வந்துப்பா உன் தலைக்கு மேலே இருக்க திசைதே. சரியா? கிழக்கு மேற்குல 2 பக்கம் வருது. சரியா? நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 6 மாதம் போகட்டும். என் பிள்ளையோட கரை சரியில்லாத இடத்துல இருக்கேன். சரியா? நீ இப்போ வந்து பார்த்த ஆள் வந்து சொல்கிற ஆளை தவிர அதை தட்டிக்கிட்டே போகும். சரியாப்பா? நீ வந்து போய் அதை பார்த்து வெற்றியாக்க முடியாது. இன்னைக்குன்னு சொல்லுவாங்க நாளைக்குன்னு சொல்லுவாங்க வார்த்தை வாங்கிட்டுதே இருக்க. சரியா? என் மயனுக்கு வர்ற பொண்ணு என் மயனுக்கு ஏற்ற குணமான பொண்ணாக அமையணும். என் மயன் கொஞ்சம் கோவக்காரன். உண்மையா பையா? சொல்லுதாயி சொல்லுப்பா. என் மயன் கொஞ்சம் கோவக்காரன். அவனுக்கு ஏற்ற குணமான பொண்ணு வேணும் தாயின்னு கேட்பேன். சரியா? எங்கள் நிம்மதி வேணும். என் குடும்பத்தில் வந்து எனக்கு நிம்மதியை மட்டும் கொடுதாய். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு. என் பிள்ளைக்கு சீக்கிரம் மாங்கல்யம் பூட்டி நான் வந்து என்னுடைய வந்து நான் என்ன நினைக்கிறேன் நல்ல கைகால் சௌரியத்தோடு இருக்கிறப்ப எல்லா காரியத்தையும் முடிச்சின்ற பேரை வாங்கி கொடு. ஆனால் என் தகப்பே இருக்க காலத்தில் நான் படாத கஷ்டப்பட்டு தீர்த்துட்டோம். உண்மையா பையா? படாத கஷ்டத்தை பட்டு தீர்த்துட்டோம். சரியா? இனி படுறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டப்பா. இனி படுறது அதே மாதிரி நான் வந்து என் பிள்ளையில பட வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். உண்மையா பையா? என் பிள்ளையில வந்து நான் நல்லா வாழ வச்சு காட்டணும். எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைய வந்து ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவேன். என் பிள்ளையில பார்த்தா யாரும் வந்து இன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு என் பிள்ளைய வாழ்ந்துங்க. 4 பேர் பெருமையாக சொல்கிற அளவுக்கு தான் என் பிள்ளைகளை நான் வளர்த்தி என் பிள்ளைகளை அப்படித்தான் கண்ணியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவேன். உண்மையா பையா? எல்லாட்டுமே பெருமையாக மாறலையும் தோலையும் சொல்லுவப்பா. என் பிள்ளைய மாதிரி உண்டான்னு சொல்லிடுவேன். என் பிள்ளை நல்ல பிள்ளை நான் பெற்ற செல்வங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்து நிம்மதியாக வாழ்றீங்கிற. உண்மையா பையா?
என் பிள்ளைக்கு சீக்கிரமே 6 மாசம் முடியட்டுப்பா. கிரகக்காரை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் என் பிள்ளைக்கு தட்டி தட்டி போகுது. சரியா? சொந்தத்துல உனக்கு பொண்ணு கிடையாது. சொந்தத்துல இல்ல. சரியா? அந்நியத்துலதே வரும். அந்நியத்துல கிட்டத்துல இருக்கா, எட்டத்துல இருக்கா? கிட்டத்துலதே. ரொம்ப எட்டம்லாம் போக தேவையில்லப்பா. சரியா? 1 மணி நேரத்துக்கு நீ வந்து அடைஞ்சிருவ. சரியா? கிட்டத்துலதே இருக்குது. ரொம்ப வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்னா இல்லை. சரியா? எல்லாரும் ஒன்றா நாங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது திடீர்னு சண்டை வரும், போக்குவரத்து வரும். அவங்க அம்மாவுக்கு பீடையாக இருக்குதா என்ன காரணம்? அதே சொல்லிலப்பா. என் பிள்ளையோட கிரகம் இருக்குன்னு சொன்னில்ல, என் மயனுக்கு கிரகக்காரை இருக்கேன்ப்பா. தாயை போட்டு பாதிச்சுக்கிட்டு இருக்குப்பா. சின்ன சின்ன சண்டை மனசுல வந்து வீட்டுல குடும்பத்துல வரும்னு சொன்னில்லப்பா. சரியா? எல்லாரும் ஒன்றா இருந்தோம்னா சும்மா சம்பந்தமே இல்லாமல் அதே இப்போ கோவக்காரன் என் மயன் இப்போதே உன்கிட்ட சொன்னினா இல்லையாப்பா? என் மயன் கோவக்காரன் சொன்னி இல்லை. நாளைக்கு இருக்கும் இந்த கிரகக்காரை இருக்கே இல்லப்பா. இந்த என் தாய்கிட்ட நீ வந்துட்டே இல்லப்பா. இந்த தாயை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னை தேடி வந்த. தாய் நீ தீர்த்து வைப்ப நம்பிக்கையோட இந்த இடத்துல வந்து கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்க. நான் தீர்த்து வைக்கிறேன். சரியா? என் மயனுடைய கிரகக்காரன்னு சொல்லிட்டீப்பா. அதனாலதே பூடையா இருக்குது. சரியா? ஏமா சொல்லுப்பா. கால் வலி, போக்குவரத்து, உடம்பு சௌகரியங்கள் இதுதான். அதேப்பா. நல்லபடியா எல்லாமே நல்லபடியா இருக்கிறோம். மயனுடைய கிரகக்காரே எங்க தாயை போட்டு பூடைய ஆக்குது. சரியா? வேற எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. இல்லப்பா, நான் சொல்றீல இருந்தாத்தையும் சொல்லிடுல. எதுவுமே இல்லைன்னு இல்ல. எந்த செய்வனையோ பிள்ளை சூனியமோ உனக்கு வந்து யாரும் எதிரிகளோ எதுவுமே இல்லப்பா. நீ உண்டு வாழ்க்கை ஒன்று போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டீலப்பா. இந்த பிள்ளைக்கு கிரகக்காரை இருக்கேன்னு சொன்னில்ல, அவனே காரணம்னு நீ தெரிஞ்சுக்க. சரியா? என் பிள்ளையோட கிரகக்காரன் தேப்பா. வேற ஒன்றும் இல்லை. அந்த தாய்க்கு வந்து பீடை வந்து அதுதான். சரியா? என் பிள்ளைக்கு மாங்கல்யம் முடிக்கிறப்ப எல்லாமே விளைகிறோம். சரியா? உன் குடும்பத்தில் மன அமைதியாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் வம்பு வழக்கும் உன் குடும்பத்தில் வராது. சரியா? இந்த தாயை நம்பி வந்துட்டு தாய் சீக்கிரமே என் பிள்ளைக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுத்தான்னு வந்து உட்காந்துருக்கப்பா. நான் எடுத்து தரேன். இப்போ உன் வரத்தை கேட்டு வாங்கப்பா. நீ என்ன வர அந்த தாயிட்ட கேட்டு வந்து அந்த வரத்தை கேளுப்பா. அதான் குடும்பத்தில் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பயலுக்கு நல்ல புத்திகளை கொடுக்கணும். இதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அமையணும். இதுக்காக தான் நான் கேட்டு வந்தேன். வேற இதைத்தேனே இப்போ ஆத்தா சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். வேறு எதையுமே நான் எதிர்பார்க்குறேன். இந்த தாயும் இப்போ அதைத்தேனே சொன்னிப்பா. உனக்கு இப்போ வாழ்கிற வாழ்க்கை எனக்கு இது போதும். சந்தோஷம், எங்களுக்கு வந்து நிம்மதி. அதைத்தேனே அந்த தாய் சொல்லிட்டு இருந்தேன். இந்த தாய் நிறைஞ்ச செல்வத்தை நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை குடுதாயி உன்னை தேடி வந்ததுக்குன்னு சொல்லிட்டப்பா. வேற எதையும் நான் பெருசா கேட்கலன்னு சொல்லிட்டு என்ன இப்ப சொல்லிலப்பா. நீ எதுவும் கேட்கல, எனக்கு நிம்மதியை மட்டும் கொடுன்னு கேட்டுக்க. அதே சொத்துன்னு முதவே சொன்னிலப்பா. இந்த தாய் உனக்கு எல்லாமே வெற்றியாகி கொடுக்குது. இப்படி பார்த்து நூறு அண்ணே, இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்க பாவம். இந்த தாயுடைய அருளை கேட்க இந்த ஆத்தா நீங்க நினைச்சதெல்லாம் சொன்னா மட்டும் சொல்லுங்க. எல்லாமே சொல்லிச்சு. ஆனால் ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் அது கிரகம் சரியில்லை. சரியா வந்துடும் எல்லாமே. கிரகக்காரை கிட்டத்திலே பொண்ணு இருக்குங்குது. நானும் எல்லா ஊரும் அலைஞ்சிட்டேன். தோரம் குறிச்சி, நத்தம், புத்தா நத்தம், இந்த பூரா நம்ம